இது வந்து நமக்கு மட்டும் ஏற்படக்கூடிய இழப்போ பாதிப்போ கிடையாது. தென் இந்தியாவுக்கு முழுசாக எல்லாருக்குமே வந்து ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான். நீங்கள் என்ன சொன்னீங்க, ஜிஎஸ்டி நான் வசூல் பண்ணுவோம், இத்தனை பர்சன்ட் உங்களுக்கு தர வேண்டியது மாநிலத்துக்கு தருவோம்னு சொன்னீங்க, கல்விக்காக இப்போ தர வேண்டிய நிதியை தருவோம். நீங்கள் எதை தந்தீங்க? இதுக்கு மேலே எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும்? நாங்கள் எப்படி நம்புறது? தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தேச நலனையோ இல்லை வந்து மொழி பற்றையோ சுயமரியாதையோ கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்கும். டாக்ஸாப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் அசோக் ராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொகுதி மறுவரையறை இன்னைக்கு வந்து மசோதா தாக்கல் பண்ணிட்டாங்க, வாக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ஒரு சூழல்ல இந்த பிரச்சனை இருக்கு இப்போ? இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து கருப்பு தினமாக அதை வந்து அனுசரிக்கிறோம் சார். அது முதலமைச்சரனுடைய, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அறிவிப்பாக இருந்தது. அதை எல்லோரும் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள், பெரும்பாலான தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே அதை பின்பற்றியிருக்காங்க. இது வந்து ஆரம்பம்தான். ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு, மிரட்டலாகவும் அதை இருந்தது. நேற்று நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் வந்து அதையும் பொருட்படுத்தாமல் அவங்களுடைய வேலையை அவங்க செவ்வனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய எம்பிக்கள்லாம் அவங்க வந்து சிம்ம கர்ஜனை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து இதை செய்யக்கூடியதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து பிரதிபலனாக அவங்க நடக்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் தமிழ்நாடு மட்டும் இதை போராட்டம் நடத்தி இதை வந்து தடுத்துட முடியுமா? முடியும் சார். முடியாமல் என்ன இருக்குது? ஹிந்தி அப்படி தானே, தமிழ்நாடு மட்டும் தான் போராடிச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆதரவு கேட்குறோம். ஆதரவு கேட்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து நமக்கு மட்டும் ஏற்படக்கூடிய இழப்போ பாதிப்போ கிடையாது. தென் இந்தியாவுக்கு முழுசாக எல்லாருக்குமே வந்து ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான். அது அவங்களாம் உணர்ந்து அவங்களும் போராட்டத்தில் பண்ணணும். பட் அவங்க போராடுவாங்க, அவங்க எங்கள் கூட வருவாங்கிற எதிர்பார்க்குற நிலைமையில் தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு எப்பயுமே இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக தான் ஆரம்பத்துலேருந்தே இருந்திருக்கு. அதனால் அவங்க வந்தாலும் வரலினாலும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அப்புறம் வந்து மோடி அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு, நான் தமிழில் கூட இந்த வார்த்தைகளை இந்த பார்லிமெண்ட்டில் நான் பேசுகிறேன், தமிழகத்துக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது, எங்களை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களை நம்பி தானே இப்போ நாங்கள் நடுவில் நிற்கிறோம். நீங்கள் என்ன சொன்னீங்க, ஜிஎஸ்டி நான் வசூல் பண்ணுவோம், இத்தனை பர்சன்ட் உங்களுக்கு தர வேண்டியது மாநிலத்துக்கு தருவோம்னு சொன்னீங்க, கல்விக்காக இப்போ தர வேண்டிய நிதியை தருவோம். நீங்கள் எதை தந்தீங்க? இதுக்கு மேலே எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும்? நாங்கள் எப்படி நம்புறது? ஆனால் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு எம்பி அங்கே ஒரு குரல் கொடுத்துருக்காரு, தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் தேசபக்தரே இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கு நம்ம சரியான செருப்படின்னு தான் சொல்லணும், பதிலடி கூட கிடையாது. சரியான செருப்படி தான் நம்ம ராஜா கொடுத்துருக்காரு. அது கொடுத்ததே போதும். நம்ம அதுக்கு மேலே அவரை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது சரியான பதிலடி தான் அவர் கொடுத்துருக்காரு. அதாவது மத்திய அரசு எந்த ஒரு விஷயம் கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கலைன்னா தேசம். சார், இந்தியாவில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், எந்த எம்பியாக இருக்கட்டும், எந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும் சார், தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தேச நலனையோ இல்லை வந்து மொழி பற்றையோ சுயமரியாதையோ கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால் அவங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. சரி, இப்போ இந்த தொகுதி மறைவரையறையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளோ தொகுதிகள் போகுது சார்? இது வந்து இன்னும் நமக்கு முழு டேட்டா நமக்கு வரல. இருந்தாலும் இப்போதைய நிலவரம் எப்படி பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்கள், அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, இதுக்கு தான் அதிகபட்ச தொகுதிகள் வந்து கொடுக்குற மாதிரி தான் நமக்கு வந்திருக்க தகவல். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இப்போது 80 இருக்குது. 80 சீட்டு வந்து உத்தரப்பிரதேசத்தில் எம்பி சீட் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 140 சீட்டு உயருங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. இப்போ 140னா 60 தொகுதி அவங்களுக்கு உயர்த்துறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் அப்படியே கீழே வாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 39 நம்ம ஆல்ரெடி இருக்குது நம்மகிட்ட. அது வந்து ஆமாம், பாண்டிச்சேரி இல்லாமல் சொல்கிறேன், பாண்டிச்சேரி இல்லாமல் 39 நம்மகிட்ட இருக்குது. அதை வந்து வெறும் 51 தான் அவங்க உயர்த்துறாங்க. இதை விட என்ன கேள்வி கூத்து பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கு இருக்கிறது 20 இருக்குது ஆல்ரெடி. அவங்களுக்கு 3 தொகுதி தான் அதிகப்படுத்துகிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் வைக்கிற மாதிரி தானே. அண்ணா இதை தான் அப்பயே சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. அந்த நிலைமையை மாற்றி அதே திமுக, அவர் சொன்ன திமுக தான் அந்த நிலைமையை மாற்றி தெற்கு வாழ்கிறது வடக்கு தேய்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இப்போ அவங்க என்னன்னா, அந்த தெற்கு மறுபடியும் அழியணுங்கிற எண்ணத்தோடு தான் இந்த செயல்பாடுகளை அவங்க செய்கிறாங்க. இதுக்கு மற்ற ஸ்டேட்டில், நம்ம சவுத் இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டில் உள்ளவங்களாம் இன்னும் பெருசாக யாரும் குரல் கொடுத்த மாதிரி தெரியலையே சார். இல்லை, கொடுக்கல சார், உண்மைதான், யாரும் கொடுக்கல. அது முதலமைச்சர் பேசுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு.
ஏன்னா அவர் மற்ற மாநில முதலமைச்சர்களோட கலந்துரைஞ்சு ஏதாவது ஒரு ஒன்றிணைஞ்சு செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி அது நடக்கலைனாலும் தமிழ்நாடு கண்டிப்பாக இது மிகப்பெரிய போராட்டமாக, ஹிந்தி எதிர்ப்பு மாதிரி பல மடங்கு இப்போ பெரிய போராட்டமாக இது வெடிக்கும். அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. தமிழகத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக இன்னைக்கு வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. மற்ற கட்சிகள் எதுவுமே இதை எடுத்து முன்னிறுத்தின்னு எதுவும் பண்ணலையா சார்? சார் நீங்கள் நல்லா பாருங்கள், பிரச்சாரத்தை விட்டுட்டு எவனாவது போராட்டம் செய்யணா சார்? திமுக காரனால தான் சார் அது முடியும். ஓகே, வேறு யாரையும் முடியாது. நல்லா பாருங்கள், எல்லா கட்சியும் வந்து பிரச்சாரத்தில் இருக்கிறான். எங்கள் ஆளுங்க பிரச்சாரத்தை விட்டுட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா திமுக காரனுக்கு தேர்தலோ ஆட்சியோ பதவியோ ரெண்டாம் பட்சம்தான். மாநிலத்துக்கு ஒன்றுன்னா முதல்ல நிற்கிறது திமுக தான். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு படி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 140 கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், 140னா ஏறக்குறைய 60. தமிழ்நாட்டோட அந்த 60 அங்கே டேலி ஆகுது. அப்படிங்கிறபோது இனிமே தெற்கோட எந்த தெய்வம் தேவை கிடையாது, தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க எலெக்ஷனுக்கு இங்க பிரச்சாரத்தை கூட யாரும் வர மாட்டாங்க சார். அங்க என்ன நடந்தாலும் ஆமா, நீ யாருக்கு வேணா ஓட்டு போட்டு நீயே வச்சுக்கோ எம்பிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம தெய்வம் தேவையே கிடையாது. அவங்க பெரும்பான்மையில் இருப்பாங்க. அவங்க நினச்சி இப்போ இன்றைக்கி செய்கிறான் பாருங்கள், இந்த வேலையை இன்னும் பல மடங்கு அதிகமாக செய்வான். நமக்கு துரோகத்தையும் தமிழ்நாடு இன்னும் சொல்ல போனால் இது மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா நம்ம சொந்த நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் எல்லாரும் அகதியாக தான் இருப்பாங்க. ஓகே, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மறுவரையறையில் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் நடக்கும். அவர் வேறு என்ன சொல்லுவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது தப்புன்னு சொல்லுவார்னு என்ன எதிர்பார்க்குறீங்களா? இல்லை இது வந்து தமிழர்களுக்கு வந்து பெரிய ஒரு தீங்கை ஏற்படுத்த போது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்துன்னு சொல்லுவார்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டார். ஓகே, இந்த பிரச்சனையுமே இந்த தொகுதி மறுவரையறை பற்றி மட்டுமே இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து புது கவர்மெண்ட் அமைஞ்சிருச்சுன்னா இந்த பிரச்சனை இன்னும் தீவிரப்படுத்தப்படும் தானே? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக தீவிரப்படுத்தப்படும். இன்னொன்று சார், நான் இதில் என்ன சொல்கிறேன், இது ஏடிஎம்கே டிஎம்கே இதெல்லாம் கட்சியே விட்டுருங்க. இது நம்ம நாட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூட ஒரு அநீதி. இதை வந்து ஒரு தமிழராக நம்ம எதிர்க்கணும். அதை விட்டுட்டு நீ இங்கேயும் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிற எடப்பாடி மாதிரி ஒரு பாசிஸ் அடிமையெல்லாம் இருந்தால் இந்த நாடு எப்படி உருப்படும்? ஓகே, விஜய் இதில் என்ன மாதிரியான ஒரு முயற்சியை எடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் எடுக்காத வரைக்கும் சந்தோஷம் தான் சார். ஏன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இது தப்பு, இது வந்து எங்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு அநீதி. அதுவே நாங்கள் வரவேற்கிறோம். அதை செஞ்சதை பார்த்தீங்களா, அதுவே நாங்கள் பெரிய விஷயமா கருதுறோம். அதனால் அதை அவர்கிட்ட அதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் விமர்சனம் இல்லை. சீமானும் இதை பற்றி பெருசாக எதுவும் பேசாத மாதிரி இருக்கு சார். அவர் பேசுவார் சார், கண்டிப்பாக பேசுவார். சீமான் தொல் திருமாவெல்லாம் அடுத்தடுத்து பேசுவாங்க. அவங்களாம் வந்து அந்த தமிழர் உணர்வோடு தான் இருக்காங்க. அவங்களாம் கண்டிப்பாக டிஎம்கேவுக்கு துணையாக இருந்து இந்த போராட்டத்தை வெல்றதுக்கு எல்லா வகையிலையும் அவங்க துணையாக இருப்பாங்க. காங்கிரஸ் என்ன மனநிலையில் இருக்காங்க? செல்வ பெருந்தகை அந்த போராட்டத்தை முன்னிட்டு இன்னைக்கு நடத்தியிருக்காரு, பார்த்தோம். செல்வ பெருந்தகை தான் நடத்தினாரு. ஆனால் முழு காங்கிரஸும் அதில் முழுசாக ஈடுபட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல. இங்கே மத்தியிலையும் கேட்குறேன். மத்தியில் வந்து நாம் அதில் வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை சார். ஏன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த அழுத்தம் அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. தொடர்ச்சியாக தமிழகம் வந்து, ஆனால் அது அவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புங்கிறது அவங்க இன்னும் உணரலன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன நினைச்சாங்க, எப்படியா இருந்தாலும் தெற்கு நார்த் நமக்கும் தான் பங்கு இருக்குங்கிறதுக்காண்டி இது சைலண்டாக விடுறதுக்கும் வாய்ப்பு, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது வந்து தமிழருக்கு இப்போ தமிழ்நாட்டினால தான் அவங்களோட கட்சி இங்கே மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு கட்சியாக இருக்கு. அது மேலே ஒன்றும் இல்லாதனால தான் அவங்களுக்கு அது பலமாக நினைக்கிறாங்க சார். இப்போ அவங்க மேலே வந்து ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னு வைங்க, தமிழ்நாட்டை மதிப்பாங்களா அவங்க? ஓகே, தேசிய கட்சிங்கிறது எல்லாம் ஒன்று தான் சார். காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும். காங்கிரஸை நம்ம வந்து இந்த கூட்டணியில் இருக்காங்க, நம்ம அவங்கள ஒரு சகோதரராக பார்க்குறோன்னா, இந்த பாசிசம் மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ துரோகங்கள் செய்ய மாட்டாங்க, நமக்கு வந்து அவ்வளோ ஒரு இதை தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பை கொடுக்க மாட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அவங்களோட நட்புறவோடு இருக்கிறோம். இப்போ காங்கிரஸையும் பாஜகவையும் எதிர்க்கிறவங்க ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் ரெண்டும் வேற நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுலேயுமே சனாதானத்தை பின்பற்றுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பாஜகவை நம்ம எதிர்க்கணும்னா காங்கிரஸ் கூட நம்ம சேரணுங்கிற ஒரு சூழல் இருக்கு, அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி தான் இருக்கா? அப்படி இப்போ இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆரம்ப காலத்தில் இருந்தது உண்மைதான். ஆனால் அப்பயும் திமுக அவங்கள எதிர்த்து தான் செஞ்சது தவிர அவங்கள வந்து விட்டுறல. இப்பயும் சார் மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும், காங்கிரஸ் வந்தாலும் சரி பிஜேபி வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு நலனுக்கு ஒன்றுனா, அதாவது கெடுதல் நடக்குதுன்னா அதில் முதல் வரிசையில் நிற்கிறது திமுகவாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாளைக்கு இப்போ ஏறக்குறைய பாதி வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிருச்சு, ஆதரவாக தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு மீதி வாக்கெடுப்பு இருக்குது, அது எப்படி மாறுங்கிறதும் தெரியலைங்கிற போது இதை அடுத்த கட்டமாக எங்கே கொண்டு போவாங்க? அடுத்த கட்டமாக நீதிமன்றத்துக்கு போகணும். நம்மளோட போராட்டத்தை இன்னும் வந்து பெரிய லெவலில் பண்ணணும்.
இது நடக்கும் கண்டிப்பாக. கண்டிப்பாக நடக்கும். இதை வந்து இப்போ மறுசீரமைப்பு நமக்கு முக்கியம்தாங்கிறது நம்மளே நேற்றே நம்ம பேசியிருந்தோம். இருந்தாலும் நமக்கு இத்தனை தொகுதி கொடுத்தா ஓகே அப்படின்னு உங்களுக்கு சார் மறுசீரமைப்பை நாங்கள் எதிர்க்கல சார். மறுசீரமைப்பை தாராளமாக பண்ணுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எந்த அடிப்படையில் பண்ணுறீங்க? மக்கள் தொகையில் அடிப்படையில் பண்ணுறதா தான் அது எப்படி நியாயமாக இருக்கும்? ஓகே, நமக்கு எல்லாம் கரெக்டாக அது எப்படி நியாயமாக இருக்கும்? அதனால் நீங்கள் எந்த அடிப்படையில் இதில் இன்னொன்று இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஃபஸ்ட்டு நிறைவேற்றினதுக்கு அப்புறம் பெண்களுக்கு உண்டான ஒதுக்கீடு பண்ண போகிறாங்களா? 33%. ஆனால் அதுக்கு வந்து ஆதரவு கம்மியாக தானே இருக்குது இதுவரை. இல்லை, அது பண்ணாலும் நாங்கள் வரவேற்கிறோம். அதில் ஒன்றும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது ஏற்கனவே பெண்களுக்கான சம உரிமை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஆதரவாக தான் இருக்கோம், எதிர்ப்பு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எவ்வளோ குளறுபடி பண்ணுறான் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை வந்து பண்ணணுமா, அதுக்கப்புறம் பெண்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு பண்ணுவாங்களா? ஏன் இவ்வளோ ட்ராமா? நீங்கள் ஓப்பனாக இந்தந்த அடிப்படையில் இந்தந்த மாநிலத்துக்கு இதெல்லாம் நாங்கள் வந்து க்ரைட்டீரியாவாக வச்சுருக்கோம், அதனால் இது இவங்களுக்கு தரோம் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்லுங்கள். இப்போ கேரளாங்கிறது ஒரு சின்ன மாநிலம், இப்போ தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம், உத்தரப்பிரதேசம் இதை விட பெருசு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. மக்கள் தொகையில் அதை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மட்டும் பண்ணக்கூடாது. அவங்களுடைய ஜிடிபி என்ன இருக்குது, இவங்களுடைய தொழில் வளர்ச்சி என்ன, அவங்களுடைய தொழில் வளர்ச்சி என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா நீ உத்தரப்பிரதேசத்தோட கம்மியான மக்கள் தொகை இருந்தாலும் ஜிடிபியில் நம்ம தான் முதல் இடத்துல இருக்கோம். படிப்பில் நம்ம தான் முதல் இடத்துல இருக்கோம், எஜுகேஷனில் நம்ம தான் இருக்கோம், சுகாதாரத்தில் நம்ம தான் இருக்கோம். நம்ம அதனால் எல்லாத்துலேயும் நம்ம தான் இருக்கோம், எல்லாத்துலேயும் நம்ம முன்னாடி இருப்போம். இந்தியாவுக்கே நம்ம தான் எல்லாம் செய்வோம். ஆனால் வந்து நமக்கு வந்து எல்லாமே புறக்கணிக்கப்படுதுங்கிறது ஏற்றுக்க முடியாதுல்ல. இப்போது இந்த நமக்கு எவ்வளோ தொகுதி கொடுத்தால், நமக்கு ஒதுக்கப்பட்டால் இது ஒரு சார், நம்ம வந்து எண்ணிக்கை அடிப்படையில் நம்ம பேசவே இல்லை. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கிறது கிடையாது, எப்படி கொடுக்குறீங்கிறது தான் எங்கள் கேள்வி. அது வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்கணுங்கிறது தான் கேள்வி. மேலே காஷ்மீர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் நீங்கள் அதை வந்து எந்த விதத்தில் பண்ணுறீங்க, அது எல்லாருக்கும் எந்த வித பாதிப்பும் இல்லாத மாதிரி அமையணுங்கிறது தான் நாங்கள். தமிழ்நாடு பேசுறது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே சார், இந்தியாவுக்கே பேசுறது தான் இதோட இதுக்கு இது இப்போ மட்டும் கிடையாது. திமுக எந்த செயல் திட்டத்தை பேசினாலும், எந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்காது, மொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து தான் அவங்க செய்வாங்க. இப்போ நீட்டுக்கான முயற்சிகளும் அப்படிதான், சிஏவுக்கும் அதே தான் பண்ணாங்க. ஆனால் பாஜக இதில் என்னென்ன மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அவங்க வந்து வரப்போகிற 29 தேர்தலில் தோல்வி மையம் அவங்களுக்கு வந்துச்சு சார். அதை அவங்க சரி பண்ணுறதுக்கு வேற எந்த திட்டத்தனமும் பண்ண முடியாதுங்கிற நிலைமையில் அவங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு இதுதான். ஓகே, இதை வச்சு அவங்க 29ல் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் 29ல் மட்டும் கிடையாது, இந்த மறுவரையறை இவங்க சொல்கிற இந்த திட்டத்தின்படி நடந்துச்சுன்னா இனி வந்து காலங்காலத்துக்கும் அவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க. ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான், சர்வாதிகாரம் தான் இருக்கும், ஜனநாயகம் படுகொலியில் போயிடும். இன்னொன்று, நான் காலையில் ஒரு இடத்துல படித்தேன், பாஜக அடுத்த 100 வருஷத்துக்கு ஆள்றதுக்கான திட்டத்தை தான் இதை போட்டிருக்கு அப்படிங்கிற. அதுதான் நான் இப்போ சொன்னேன், அதுதான் அதை நோக்கி தான் அவங்களுடைய பயணம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்னென்னா, இவ்வளோ நாள் வந்து விஜய் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு, பாஜக இங்கே ஒரு கட்சியே இல்லை, அதனால நாங்கள் அவங்கள பற்றி பேச மாட்டோம். இப்போ தமிழ்நாட்டுக்கே ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிதுங்கிற போது விஜய்கிட்டேருந்து ஒரு குரலை எதிர்பார்க்கணும் தானே நம்ம? கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் சார். விஜய்கிட்ட மட்டும் கிடையாது, எல்லா அரசியல் கட்சி தலைவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். அது வந்து எந்தவித பாகுபாடும் நமக்கு கிடையாது. நீங்கள் இதில் வந்து கட்சிகளை பின்தள்ளி தமிழ்நாட்டு நலனுக்காக ஒன்றிணைந்து ஒரு போராட்டமோ இல்லை எந்த விதத்துலையும் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் இதை நம்ம தமிழ்நாட்டினுடைய நலனை நம்ம மீட்டெடுக்க முடியும். இப்போது இந்த விஷயத்தை திமுக கையில் எடுத்திருக்கு, இன்னும் தமிழக இளைஞர்கள் இதை பெருசாக கையில் எடுக்காத மாதிரியான ஒரு விஷயமா தான் இல்லை. இந்த மறுவரையறை பற்றி ஆரம்பத்துலேருந்து பேசுகிற ஒரே ஆள் ஸ்டாலின் மட்டும் தான் சார், வேறு யாரும் பேசலை. அது இப்போ தான் வந்து கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி தான் வந்து அந்த நகலை எரிச்சிருக்கிறாங்க, சட்ட நகலை எரிச்சிருக்காங்க. இந்த தீ இன்னும் கண்டிப்பாக பெரிய அளவில் பரவும். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம், பெரிய போராட்டம் இருக்கும். அது வந்து நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் வந்து ஹிந்தி எதிர்ப்பை வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், சிலர் பார்த்துருப்பாங்க. ஹிந்தி எதிர்ப்பு மாதிரி பல மடங்கு பெரிய போராட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஆயத்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.